ஒரு மேட்டுக்குடி அரசியலை மன்னாதி மன்னர்கள் எல்லாம் மகுடங்கள் சூட்டி வாழ்ந்த ஒரு அரசியலில் கூட மக்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் அரண்மனையை விட்டு மன்னர்கள் தான் வெளியேறியதான் வழக்கம். கூட்டமா இருக்கு, என்னை வந்து கிள்ளி வச்சிருவாங்கிறது மாதிரி நீங்க பயப்படுறீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு அரசியல் கட்சி நான் கேட்கிறேன். ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா போன்றவர்கள் கள அரசியல் சந்திச்சாங்களா இல்லையா? விஜய் அரசியலில் அழிந்து போவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது. அவர் கள அரசியலுக்கு வராத மூலமாக அவர் அழிந்து போயிடுவாரு. அது நாம் தமிழர் கட்சிக்கு நல்லது. என் கட்சிக்காரன்லாம் இங்கே போறேன், அதனால அவன் போகாம தடுக்கிறதுக்கு விஜய் வீட்டுக்குள்ளே இருந்து அரசியல் பண்றது மூலமா அந்த கட்சி வீழ்ந்து போகட்டும், நாசமா போகட்டும். என் கட்சி மட்டுமே நாசமா போறதா? அகரம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அப்பாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் விஜய் வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களை பனையூருக்கு அழைத்து வந்தது அதெல்லாம் சர்ச்சைக்குரியதாக மாறி இருக்குது. அது பல்வேறு இடங்கள்ல விமர்சனங்கள் ஏற்படுத்திருக்கு. என்ன நேர்ல போய் சந்திக்க மாட்டாரா, அவருடைய இடத்துக்கு கூட்டு வச்சுதான் நிவாரண பொருட்கள் எல்லாம் கொடுப்பாரா அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்கிறது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு மேட்டுக்குடி அரசியலை மன்னாதி மன்னர்கள் எல்லாம் மகுடங்கள் சூட்டி வாழ்ந்த ஒரு அரசியலில் கூட மக்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் அரண்மனையை விட்டு மன்னர்கள் தான் வெளியேறியதான் வழக்கம். இது மக்களாட்சி. இப்பொழுது பாதிக்கப்பட்டவர்கள், வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டவங்க, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க, மண் சரிவில் உயிரிழந்தவர்கள் என்று போராடக்கூடிய மக்களை நேரில் போய் பார்ப்பதற்கு விருப்பம் இல்லாம என் பனையூர் பங்களாவுக்கு வா, உனக்கு நான் நிவாரணங்கிற பேர்ல நான் பிச்சை போடுறேன் என்று சொல்வதை போல அந்த மக்களை வரவழைத்து உதவி செய்கிறாரு. அப்படின்னா அவருடைய நோக்கம் என்னவாக இருக்குது? இவரெல்லாம் ஒரு ஜனநாயக சக்தியம் இல்ல, அவர் வரலங்கிறதுக்காண்டி விருப்பம் இல்லைன்னு அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் என்ன கேட்கிறேன்னா, விஜய் அவர்கள் நடமாடவே முடியாம படுத்த படுக்கையா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. வயோதிகத்தில் இருக்கிறாரு, நடமாட்டம் இல்லாம இருக்கிறாரு, முதிய வயதில் இருக்கிறாரு, நல்ல கண்ணு மாதிரி ஒரு மூத்த தலைவரா இருக்கிறாரு அப்படின்னா கூட அவர்கள் கூட இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. தன்னுடைய வயதான காலத்துல சக்கர நாற்காலியிலே அமர்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே கூட மக்களை சந்திப்பதை கலைஞர் நிறுத்தி கொள்ளவே இல்லை. அவர் நினைவு மங்குகிற வரைக்கும், அவருடைய குரல் பேச்சாற்றலிலே ஒலிக்கிற வரைக்குமே அவர் மக்களுக்கான ஒரு குரலாகவே இருந்தார். களப்பணி செய்கிறாங்க. 70 வயதை கடந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் களத்துக்கு போறாரு, மக்களை நேரடியாக சந்திக்க போறாரு. இவர் வயது ஒத்திருக்கக்கூடிய ஒரு சில வயதுகள் கூடுதல் குறைவு இருக்கலாம். உதயநிதி அவர்கள் கள அரசியலுக்கு போறாரு. வெறும் 50 வயதாகிற விஜய் நான் களத்திற்கு வரமாட்டேன்னு சொல்றாருன்னா யாரை பார்த்து அவர் அச்சப்படுறாரு? இல்லை, அவர் எதுக்காக வரலன்னா ரசிகர்களுடைய தொல்லை இருக்கும், செல்ஃபி எடுக்கிறேன்னு வருவாங்க, நிறைய பேர் பார்க்குறேன்னு வருவாங்க, அந்த அன்பு மிகுதியில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால கூட வராமல் இருக்கலாம் இல்லையா? அந்த கருத்து உண்மையாக இருந்தால் ரசிகர்கள் தொல்லை அதிகமாக இருக்கிற காரணத்தினால, கள அரசியலுக்கு வருவதற்கு நிறைய இடைஞ்சல் இருக்கிற காரணத்தினால தமிழக வெற்றி கழகத்தை நான் கலைத்து விடுகிறேன் என்று விஜய் ஒரு அறிக்கை விடணும் சார். அதுக்காக நடிகர்கள் அரசியலுக்கு வரணுன்றது அது என்ன? நான் என்ன கேட்கிறேன், உன் ரசிகர்களையே உன்னால சமாளிக்க முடியலன்னா உனக்கு எதுக்கு அரசியல் கட்சி? நான் கேட்கிறேன், உங்களுக்கு எதுக்கு அரசியல் கட்சி? உங்களுடைய ரசிகர்களையோ உங்களுடைய தொண்டர்களையோ சந்திப்பதிலே உங்களுக்கு இவ்வளவு அச்சம் இருந்தா உங்களுடைய எதிரிகளை சந்திக்கல. நீங்க உங்களை நேசிக்கிறவர்களை, உங்களிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களை, உங்களை பாராட்டுகிறவர்களே அவங்கள உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதா? நீங்க தான் பாக்ஸர் வச்சு தானே போறீங்க எல்லா இடத்துக்கும். நீங்க பாதுகாப்பு ஏற்பாடு இல்லாம போக போறீங்களா? நீங்கள் ஒரு இடத்துக்கு வர்றீங்கன்னா அங்கே போலீஸ் பாதுகாப்பு வழங்க மாட்டாங்களா? இல்லை நீங்கள் தான் பிரைவேட்டாக தனியார் பாதுகாப்பு சார்ந்தவர்களை நீங்கள் பாக்ஸர்களை அழைத்து கொண்டு போகிற வழக்கம் இல்லாதவரா? அப்போ நீங்கள் மனிதர்களே நம்பலையே. கூட்டமாக இருக்குது, என்னை கிள்ளி வச்சிருவாங்கிறது மாதிரி நீங்கள் பயப்படுறீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு அரசியல் கட்சி நான் கேட்குறேன். ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா போன்றவர்கள் கள அரசியல் சந்திச்சாங்களா இல்லையா? ஆமாம். ஏன் இடுப்பை கிள்ளி வச்சிருவேன் அதனால் நான் போக மாட்டேன்னு சொல்லி யாராவது பெண்கள் அரசியலுக்கு போகாமல் இருக்கிறாங்களா? எல்லாருமே கள அரசியலை சந்திக்க தானே செய்கிறாங்க. எத்தனை பேர் சந்திக்கிறாங்க? இப்போ பிரியங்கா காந்தி அரசியலில் களத்தில் போய் நிற்கிறாங்க. வயநாட்டில் ஒரு பாதிப்பு வருதுன்னா உடனே போய் நேரடியாக அந்த கள அரசியலில் போய் ராகுல் காந்தி நிற்கிறாரு. எல்லாருமே கள அரசியலில் தான் நிற்கிறாங்க. மக்களை சந்திக்காத ஒரு அரசியலை விஜய் நிகழ்த்த பார்க்கிறார் என்று சொன்னால் இவர் அரசியலுக்கு லாயக்கற்றவர் என்பதற்கு இதை விட சிறந்த உதாரணம் என்ன இருக்க முடியும்? இப்போ நீங்கள் அரசியலுக்கு வராதீங்க. உங்களுக்கு அரசியல் வாழ்க்கை வாழ்வதற்கு, பொது வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்பதைத்தான்
நீங்கள் மக்களை சந்திக்க மறுப்பதில் இருந்து புரிந்து கொள்ள முடியாது. ஏற்கனவே பனையூர் பங்களாவுக்கு அந்த விவசாயிகள், அதாவது விக்கிரவாண்டியில நிலத்தை கொடுத்த விவசாயிகளுக்கு அதே மாதிரி தான் அழைத்து கூட்டு வந்து பண்ணாரு. இப்பவும் அதே தான் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அப்போ இருக்கிற விட இப்போ விமர்சனங்கள் அதிகமா இருக்குது. ஒரு விருந்து விசேஷத்துக்கு அழைப்பது என்பது வேறு. பேரிடர் காலங்களிலே மக்கள் தத்தளிக்கிற போது, மக்கள் தடுமாறுகிற போது, உயிருக்கு போராடுகிற போது, அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட முடியாது இருக்கிற போது, நிலை குலைந்து இருக்கிற போது, வீடு தலைமையில இடிஞ்சு விழுகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவனை போய் அந்த பகுதியில் இருக்கிறவன்லாம் நான் ஒரு வண்டி ஏத்துறேன், நீ வந்து நான் வாகனம் தர்றேன், நீங்க வந்து தலைவரை பாருங்கன்னா, மிகப்பெரிய இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி போன்றவர்கள் கூட மக்களை சந்திக்க மறுக்கிற பெரிய தலைவர்கள் கூட ஹெலிகாப்டர்ல போயாவது பார்த்துருக்கான். ஜெயலலிதா வந்து மக்களை சந்திக்க மாட்டாங்க, ஆனால் ஹெலிகாப்டர்ல போய் பார்த்துருக்காங்க. நீங்க அவங்களோட பெரிய தலைவராக மாறி நான் வந்து இங்கே தான் இருப்பேன், இந்த சொகுசு பங்களால இருப்பேன், என் மீது காற்று படக்கூடாது, என் மீது புழுதி படியக்கூடாது, என் மீது கால் சகதி படக்கூடாது என்று நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் எதிர்காலம் என்பது பூஜ்ஜியத்தில் தான் முடியும். ஒரு நாள் நீங்கள் ராஜ்யத்தை ஆள முடியாது, பூஜ்ஜியத்தை தான் ஆள முடியும். நடிகர் விஜயுடைய இந்த செயல்பாடை பார்த்துட்டு சீமானவர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, பரவாயில்ல அவருக்கு உதவி செய்யற எண்ணமாவது இருக்கு, களத்துல தான் வர முடியல, ஆனா உதவி செய்யற எண்ணமாவது இருக்குதே அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? விஜய் அரசியலில் அழிந்து போவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது. அவர் கள அரசியலுக்கு வராத மூலமாக அவர் அழிந்து போயிடுவாரு. அது நாம் தமிழர் கட்சிக்கு நல்லது. என் கட்சிக்காரன்லாம் இங்க போறேன், அதனால அவன் போகாம தடுக்கிறதுக்கு விஜய் வீட்டுக்குள்ளே இருந்து அரசியல் பண்றது மூலமா அந்த கட்சி வீழ்ந்து போகட்டும், நாசமா போகட்டும், என் கட்சி மட்டுமே நாசமா போறதா, விஜய் கட்சி நாசமா போகட்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் வச்சிருக்காரு. சுயநலமிக்க ஆட்சியாளர்களாக திமுக அரசு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனமாகவே நடிகர் விஜய் அவர்கள் வச்சிருக்கிறாரு. அந்த மாநாட்டில் திராவிட மாடலை பற்றி அவர் பேசினதுக்கு பிறகு மீண்டும் 2வது முறையாக சுயநலம் மிக்க ஆட்சியாளர்களாக திமுக அமைச்சர்கள் குற்றம் சாட்டுறது எப்படி பாக்குறீங்க? இது பேசுவதற்கு விஜய்க்கு முதல்ல அருகதை இருக்கிறதா? மக்களை சந்திக்கிற போது சேத்துல அடிக்கிறான் பொன்முடிய, அப்பொழுது மக்களை சந்திப்பதற்கு அவர்கள் தயங்கவே இல்லையே. எல்லாருமே மக்களை சந்திக்கிறாங்களே. பாதிக்கப்பட்ட மக்களினுடைய குரலை நேரடியாக கேட்பதற்கு தைரியம் இல்லாத விஜய் வந்து இவர்கள் சரியான ஆட்சி நடத்தலைன்னு சொல்றதற்கு இவருக்கு என்ன அருகதை இருக்கிறது? இவர் என்ன செஞ்சுட்டாரு, என்ன கழிச்சிட்டாரு? மாநாடு போட்டதுக்கு பின்பு மக்களையே சந்திக்கலையே. நீங்க உங்களுக்காக மாநாட்டுக்காக வாகனத்தில் வந்தவன் வழியிலே விபத்துக்கு உள்ளாகி செத்து போனதற்கு நீங்கள் இரங்கல் தீர்மானம் கூட போடாம நீங்கள் சில நாட்கள் கழித்து தான் நீங்க காசு கொடுத்தீங்க. அப்பொழுது கூட அவர்களை நீங்கள் நேரில் சந்திக்கவில்லை. நீங்க இப்போ எல்லாவற்றிலையுமே உங்களுடைய போக்கு என்னவாக இருக்கிறது என்றால், நான் பெரிய ஆளு, நான் கொம்பு முளைச்சவன், என்னை எல்லாரும் பார்க்க வாங்கன்னு சொன்னா இப்போ 234 தொகுதியும் வேட்பாளரை நீங்கள் பனையூர் பங்களால தான் அறிமுகப்படுத்துவீங்களா? பொதுமக்களுக்கு மத்தியில் நீங்க அறிமுகப்படுத்த மாட்டீங்களா? வாக்கு கேட்பதற்காக நீங்கள் வீதிக்கு வரவே மாட்டீங்களா? இதே மாதிரி தான் நீங்கள் சொகுசு பங்களால இருந்து நீங்கள் வந்து பேச போறீங்களா? உலகம் ஒப்புக்கொள்ளுமா உங்க அரசியல? எம்ஜிஆர் போன்ற மிகப்பெரிய வசீகரமான தலைவர்கள் எல்லாம் மக்களை சந்தித்து கட்சி வளர்ச்சாங்களா, இல்லை இந்த மாதிரி எங்காவது சொகுசு பங்களால ஒளிந்து கொண்டார்களா? இது தவறான முன்னுதாரணம். மன்னாதி மன்னர்களை போல நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்களா? அமைச்சரே, மாதம் மும்மாரி மழை பொழிகிறதா? ஏன் மழை பொழிஞ்சா அரண்மனையில் மழை பொழியாதா? ஏன் ஜன்னலை பூட்டி வைத்திருக்கிறாயா, கதவை பூட்டி வைத்திருக்கிறாயா, அந்த புறத்திலே தான் எப்போது இருப்பாயா? என்ன அர்த்தம் அதற்கு? அப்போ மன்னாதி மன்னர்களையெல்லாம் தாண்டி ஒரு வாழ்க்கையை வந்து விஜய் வாழ விரும்புகிறாரா? இது மக்களாட்சி தத்துவத்துக்கு உகந்ததா? திராவிட மாடலை பற்றி பேசுவதற்கு அவருக்கு ஏதாவது அருகதை இருக்கிறதா? எந்த அருகதையும் இல்லை அவருக்கு. இல்லை, அவர் இப்படி பண்ணாலும் கூட அவர் வைக்கக்கூடிய விமர்சனம் நியாயமாக தானே இருக்குது. ஏன்னா வெள்ள நிவாரணம் அப்படிங்கிற பேரில் மக்களை வஞ்சிக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொல்றது கரெக்டான பாயிண்ட். அப்போ விஜய் அவர்கள் வந்து பல கல்யாண மண்டபங்கள் வச்சிருக்கிறாரு, கோடிக்கணக்கான சொத்து வச்சிருக்கிறாரு. என்ன நிவாரணங்களை வந்து எவ்வளோ பேருக்கு வழங்கியிருக்கிறாரு? அவர் கணக்கு கட்டுவாரா? அவர் ஒழுங்காக இன்கம் டேக்ஸ் கட்டுறாரா? அவருடைய எல்லா செயல்பாடுகளும் வெளிப்படைத்தன்மை வாய்ந்ததா? அவருக்கு என்ன நேர்மை இருக்கிறது? முதல்ல அதே போல அவர் வெளிப்படுத்திட்டோம். அவரிடமிருந்து தொடங்கட்டும் அந்த நேர்மை. பிறரை குற்றம் சொல்வது அல்ல. நீங்க என்ன செய்றீங்க? சரி சார், அவர் நிவாரணம் கொடுக்குறது வரல, அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டார்ல. அரசியல் என்பது நீங்கள் வந்து ஏதோ ஒரு டயலாக் அடிக்கிறதோ, எக்ஸ்தலத்தில் அறிக்கை விடுவதோ, ஊடகங்களில் பேசுவதோ அல்ல. இதைத்தான் கமலஹாசன் செஞ்சாரு. கமலஹாசன் வந்து யாரோட மக்களோட மக்களா ஒட்டாம ஒரு கருத்து சொல்லுகிற அரசியலை செஞ்சாரு. அவருக்கு மக்கள் வழங்கிய பொருள் இது என்ன, சதவீதம் என்ன? அவரால் எதிர்கட்சி தலைவராக முடிந்ததா? சட்டமன்ற உறுப்பினராக முடிந்ததா? அதே நிலைமையை தான் விஜய் அடைய போறார். விஜயின் அரசியல் ஒரு நாளும் இல்லை. தமிழக அரசு வந்து மக்களுக்கு வெள்ள
நிவாரண நிதி அப்படிங்கிறத அறிவிச்சிருக்குது. தலா 2000 ரூபாய் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க. அதை வந்து பாஜகவினுடைய இப்போ வந்திருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா 10,400 ரூபா வழங்குங்க, 2000லாம் பத்தாது, அதெல்லாம் எப்படி தேரும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பேரிடர் கால நிவாரணம் வழங்குவதற்கு மத்திய அரசாங்கம் போதிய நிதியை கொடுத்துச்சுன்னா வழங்குவதில் தமிழக அரசு தயங்காது. ஆனால் ரொம்ப தந்திரமாக மாநில அரசை மட்டுமே குறிவைத்து இதை பேசுகிறாரு. ஏற்கனவே வெள்ள பேரிடரில் ஒட்டுமொத்த தமிழ்நாடே மிதந்த போது, குறிப்பாக தென் மாவட்டங்கள்லாம் மிதந்த போது இதை தேசிய பேரிடராக அறிவிக்கவே முடியாது என்று சொல்லி வெறும் 500 கோடி வரைக்கும் தான் அவங்க கொடுத்தாங்க. உரிய நிவாரணத்தை ஏற்கனவே வழங்க மறுத்தாங்க. அது பகிரங்கமாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் விஷயத்தில் தொடர்ச்சியாக ஒரு வஞ்சக போக்கை வந்து மத்திய அரசு கையாளுகிறது. மத்திய அரசாங்கத்திலே வந்து ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு பாஜகவினுடைய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை தமிழர்களுக்கு நிவாரணம் தருவதற்கு மத்திய அரசு நிதி தர வேண்டும்னு பேசினா அவர் நேர்மை இருப்பதாக அர்த்தம். மாநில அரசு தங்களால் இயன்ற உதவி செய்கிறாங்க. அதனால் ஒரு 10,500 ரூபா கொடுப்பதற்கு 2000 கோடி வந்து தர வேண்டும், மத்திய அரசு பேரிடர் நிதியாக தர வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறார். அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல அண்ணாமலை செயல்பட்டால் அதை வந்து நிச்சயமாக தமிழ்நாடு அரசு செய்யும். இல்லை, இவர் இப்படி கேட்குறாருங்கிறப்ப, ஆனால் மத்திய அரசு இது வரைக்கும் நமக்கு கேட்ட நிதியை வந்து இது வரைக்கும் ஒதுக்குனது இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் ஒரு பக்கம் எழுது இல்லைங்களா? அப்படி கொடுத்திருந்தால்தான் அண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினராக ஜெயித்திருப்பாரு. மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றி இருந்தால் ஜெயித்திருப்பாங்களே. பாஜக என்ன செய்யும்னா தமிழ்நாட்டில் வந்து இலவசங்களை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா தேர்தலில் வந்து இங்கே கொடுக்கக்கூடிய மகளிர் உதவி தொகையாக இருக்கக்கூடிய 1000 வந்து அங்கே 1500 கொடுத்தா ஜெயிச்சாங்க அவங்க. அப்போ தமிழ்நாட்டிலே வந்து இலவசம் தவறு என்று பேசுவார்கள், அதே இன்னொரு மாநிலத்தில் போய் செயல்படுத்துவார்கள். அவர்களுக்கு எப்பொழுதுமே பாஜகவிற்கு இரட்டை நாக்கு. அவர்கள் ஒரு கருத்தை வந்து ஒரு நாளும் பேசியதில்லை. அவர்கள் எப்பொழுதுமே இந்த மாதிரி குழப்ப அரசியலை செய்வார்கள். குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பது அவர்களுடைய வழக்கம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார்.